நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் சூரியன் வரும் காலகட்டம், அதாவது ரிஷபத்தில் சூரியன் வருகின்றன. உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. கலை நாட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. மக்களிடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கின்றன. குரு பயிற்சி ஹம்சம் பஞ்சயோகா சொல்லுவோம், ஹம்ச யோகா அந்த அம்சத்திலையும் வருகின்றன. அப்போ ஹம்ச யோகம்ங்கிறது மிகப்பெரிய யோகத்தில் ஒன்று. அப்போ ஒரு நிறைய ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதில் உங்கள் ராசி எதுன்னு அதையும் பார்த்துருவோம். இந்த நேரத்தில் செல்வ செழிப்பு, பொருளாதாரம், நகையின் விலையேற்றங்கள், உலக போர் மாற்றங்கள் இப்போ குறைகிறது. அரசியல் நிகழ்வுகள் பல மாறுதல்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இதோட ராகு கேதுக்குள் இந்த அடைபட்ட மாதத்தில் பயணிக்கிறோம். பொதுவாக ராகு கேது அத்தனை கிரகம் அடைபட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? செல்வம் சேருமா சேராதா? கடனில் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுமா? மனநோய், மன நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் என்ன? உடல்நிலைகள், கல்வி கற்கும் மாணவர்கள் தாங்க. மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன வளர்ச்சியாக இருக்கும், எதுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் ஒரே துறையை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்க ஜாதத்தில் கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டாக, தனியார் துறையா, அதையும் பார்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்பிலும் அவங்களுக்கு இந்த வசியம் இருக்கும், இந்த துறைகள், இந்த இதெல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். மிகப்பெரியது சார். வெளிநாடா உள்நாடா இப்போ சொல்லிடுங்க சார். உலக அளவில் பல மாறுதல் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா உலக அளவில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ உங்கள் ராசி என்ன சொல்லிடுது? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன் கோச்சாரத்தில் மாறுகின்ற இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதத்தில் ஒன்று. சுபகாரியங்கள் பலது இருக்குது. அக்னி நட்சத்திரத்தை தாண்டியவுடன் உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். வெற்றி வகை சூட ரெடியாக இருங்க. உங்களுக்கு தான். மகர ராசி அன்பர்களே, மகத்துவமான காலகட்டம் வந்து விட்டன. இந்த வைகாசி மாதம் தொடங்கிய உடனே உங்கள் ராசிக்கு குருபலம் வருகின்றன. குருவருளால் திருவருளும் சேர வாழ்த்துக்கள். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் சார், கூட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எப்படி இருக்குது? திருமணம், காதல் திருமண வாழ்க்கைகள் எப்படி இருக்குது? நட்பு வட்டாரங்கள் நல்லா இருக்குமா? கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பிரச்சனைகள் குறையுமா? இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசிட்டு பார்த்து போவோம். முதல்ல உங்களுக்கு திருமண யோகம் வந்திருக்கின்றன. திருமணம் இல்லை என்று சொன்னவங்களுக்கு திருமண யோகம் வருகின்ற குரு பார்வை வந்தாச்சு. உங்கள் தசாபுத்தி அடிப்படையில் பரிகாரம் செய்துவிட்டால் திருமண யோகம் உண்டு. கேள்வி சார், குரு பார்வை வந்தாச்சு, ஏன் பரிகாரம் பண்ணணும்? குரு பார்வை அப்துல் கலாமுக்கு வந்திருக்குது, காமராஜருக்கும் வந்திருக்கு, ஏங்க கல்யாணம் நடக்கலை? குரு பார்வைங்கிறது அது ஒரு ஸ்டெப். அடுத்து தசாபுத்தி, அதை பார்த்து பண்ணிக்கங்க. கணவன் மனைவிகள் இப்பொழுது பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. இல்லை சார், கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு அடுத்த லைஃபாக பார்க்குறேன், அதுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கின்றன. அப்போ ஒருத்தர் திருமணம் நல்லா இருக்குன்னா 2, 7, 11 செமையாக இருக்கணும். 7ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும். இது இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. 5 சம்மந்தப்பட்டால் காதல் திருமணம், காதல் கைகூடுமா? இப்போ காதல் திருமணத்துக்காக நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதக ரீதியாக பார்த்து என்ன தோஷம் இருக்குது என்னென்னு பார்த்து பரிகாரம் செஞ்சுவிட்டு நீங்களே கல்யாணம் பண்ணுங்கள். ஆனால் திருமண நாளை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண நாளே உங்கள் திருமண வாழ்க்கையின் குழந்தை பிறப்பு ஜாதகம் போல். இதை பார்த்துக்கங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. அடுத்து சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேருங்க கூட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் போட்டு நிறைய பேர் பிரிஞ்சாச்சு. மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டது, இந்த மாதிரி விட்டுட்டோம் சார். வெளிநாட்டில் பிஸ்னஸ் கொடுத்தோம், கொலாபரேஷன் ஆச்சு. நிறைய பொருளாதாரத்தை இழந்ததும் இந்த ராசியாக தான் இருக்குது. நம்பி ஏமாந்த ராசியில் இந்த ராசி. சார், அவ்வளோ பணம் கொடுத்தேன், அவ்வளோ பண்ணேன், ஏமாற்றிட்டாங்க சார். கவனமாக இப்பொழுது பார்க்கணும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு விருத்தி ஏற்பட வாய்ப்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. குருபலம் இருக்கிறது, தவறவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கலாம். புது தொழில் யுக்திகள் வருகை உண்டு. ஒரு சில ட்ராவலிங் உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். சார், வேலை வாய்ப்பு. சார், வேலையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உலகளவு ரெசெஷன் வர வாய்ப்பு உண்டு. நியர் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் உலக அளவில் வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் இழக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் வேலை செய்கிறவர்கள் உங்கள் கம்பெனியில் ஒரு 3 வருஷம் இல்லை 2 வருஷம் சேஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போய் என்ட்ரு ஆகிருங்க. இல்லை சார் இப்போ தான் மாறினேன், அப்போ அந்த ப்ராஜெக்டாக அது மாறிக்கணும். இப்போ எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது தொடர்புடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கும் தெரியுமா? நிச்சயமாக. ஏன் ஈரானில் பிரச்சனை வரும்பொழுது நம்ம வீட்டு கேஸ் கனெக்ஷன் ஏன் பிரச்சனை வருது? நம்ம சாப்பிட்ற காஃபியோட ரேட்டு, டீ காஃபியோட ஹோட்டல் ரேட்டு கூடியிருக்கே. அது மாதிரி செயின் ஆஃப் லிங்கில் வரப்போகுதுங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டில் பெரும் முதலீடு பண்ணுறவங்க சேஃபஸ்ட்டு சைடில் கவனமாக இருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்கள். கடனை குறைங்கள். இதெல்லாம் உங்களுக்கு அலாட் பண்ணி அடித்தாச்சு சார். வேலை கவனம். நிறைய பேர் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு.
குழந்தை சம்மந்தப்பட்ட அதிக சிந்தனை இப்போ நல்ல ஒரு காலம் பிறக்கின்றன. இப்பொழுது உங்கள் யோகமான காலகட்டமாக இருப்ப வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகின்றன. சூப்பரான காலகட்டம். குழந்தைக்கு பாருங்கள், குழந்தை இல்லாத குழந்தை உண்டு, தத்தெடுக்கிற யோகம் வந்திருக்கின்றன. இது தாங்க உங்களுக்கு அடிப்படை சூட்சம ரகசியங்கள். சரி, இப்போ நம்ம பேச வேண்டியது மிக மிக முக்கியமானது கல்வி. கல்வி என்பது கண் போன்றது. ஒரு மாணவன் ஒரு கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் அவன் வாழ்க்கை சரியாக இருக்கின்றன. ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்லா படித்த பையன் தப்பான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருப்பான், ஆனால் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். ஒரு ஏவரேஜாக படிக்கிற பையன் ஒரு சப்ஜெக்ட் நல்லா அவன் எடுத்திருப்பான், அது அவன் ஜாதகம் சூஸ் பண்ணது, ஜாதகம் தீர்மானிக்கின்ற அந்த கால ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறான். அப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுமா, ஜாதகம் எடுக்குமா, ரெண்டுமே கலந்து எடுக்கணும். 2033க்கு மேலே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். அப்போ லாங் டேர்முக்கு அதெல்லாம் சூட்சம் பேசணும். அப்போ இவருக்கு என்ன சப்ஜெக்ட் செட் ஆகும், எது பண்ணலாம், உள்நாடா வெளிநாடா அப்படிங்கிறது மாணவர்கள் இப்போ பார்க்க வேண்டியது. மேனேஜ்மெண்ட்டாக கவர்மெண்ட் சீட்டாக என்ன சப்ஜெக்ட் எடுத்தா நல்லாயிருக்கும், 10th +2க்கு என்ன சப்ஜெக்ட், இதை பார்த்து சேஃபஸ்ட்டு சைடுக்கு போய்க்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பெங்களூர் எக்ஸாம் சொன்னேன், இது மாதிரிலாம். இதுதாங்க. அடுத்து ஹெல்த்து. சார், ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. சம்பாத்தியம் பண்ணி கடனை அடைச்சி வியாதியை கொடுக்குற மாதிரி நிறைய பேர் கடன் வியாதி உடல் தொந்தரவாக வந்திருக்குது. இப்போ அதுக்காக முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது உடலை பார்த்து கொள்ளுங்கள். உடலில் நிறைய பேர் இந்த ராசிக்காரங்க கிடையாது சார், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபைல்ஸ் மாதிரி பிரச்சனை, இதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. அதை விட கேன்சராக இருக்குமோ, கட்டியாக இருக்குமோ, ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, ஸ்டட்டு வைக்கிறத பற்றி கேட்டாங்க எத்தனை பேருங்க கொலஸ்ட்ரால் இருக்குன்னு. உடல் டயட்டை பற்றி நான் எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அப்போ உடல் தொந்தரவு இருக்குது, சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை. இது கோச்சார ரீதியாக நீங்கள் வழிபட வேண்டியது வராகி அம்மனை அப்பப்போ வழிபட்டுக்கங்க, ரொம்ப முக்கியம். வராகி அம்மன். அடுத்து இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்குவதற்கு வராகி கொடுத்த மாதிரி இன்னொரு கடவுள் இருக்குது, திருச்செந்தூர் முருகன். அடுத்தது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இதெல்லாம் பண்ணும்போது இந்த சில மாதங்கள் நல்லாயிருக்கும். அது இந்த வைகாசி மாதத்தில் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.